ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனையை மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அதே போல பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதிகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அதில் குறிப்பாக மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேரண்டி ஸ்கீமுக்கு மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய நிலுவை உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்றும், அதே போல் எஸ்எஸ்ஏ திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது, அதை தொடர வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும், அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நீர் கிடைப்பதிலே சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் இடத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இது இடம்பெற செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன. அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அதே போல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மத்திய அரசு கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும். அதையும் எக்காரணத்தை கொண்டும் மேகதாதிலே அணை கட்ட மத்திய அரசு துணை நிற்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்தியும், அதே முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 136 142 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். கூட்டணி பற்றி பிறகுதான் முடிவெடுக்கப்படும், நேரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி அமைக்கப்படும்னு இபிஎஸ் ஒரு பதில வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதிமுக கூட்டணி ஏற்படாது, அது 76 கூட வராது என்று எடுத்து ஒரு ஸ்டாண்டை வந்து ஏற்கனவே அதிமுக எடுத்திருந்தாங்க. ஆனால் ஒரு கடந்த 2 மாத காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களின் பேச்சை கவனித்தீர்கள் அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலா அதாவது வந்து கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதே மாதிரி திமுக தான் எங்கள் எதிரி, வேற யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது போன்ற விஷயங்கள் சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு வரும்போது அவரோட பார்வை வந்து மாறி இருக்கு. கூட்டணியை பத்தி 6 மாதம் கழிச்சு பேசலாம் அப்படின்னு அப்ப சொன்னாரு. அவருடைய பார்வை வந்து மாறி இருக்கு. பாஜகவோட கூட்டணி இல்லவே இல்லை என்று சொல்லுகிற நிலையிலிருந்து அவர் மாறுபட்டு இருக்கிறார் என்று தெரிய வந்தது. ஸோ இந்த சூழலை தான் அமித்ஷா அவர் சந்திக்கிறார். ஸோ இது வந்து பல மாதங்களாக நடந்த பேச்சுவார்த்தை முடிவுல தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஆக்சுவலா இந்த சந்திப்புல வந்து நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசப்பட்டிருக்கும். ஆனால் வந்து இவ்வளவு விரைவாக அதை வந்து சொல்ல வேண்டாம் என்று தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசலாம் என்று சொல்வது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அவர் இது மாதிரிதான் சொல்வார் என்பது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் நான் பார்க்கிறேன் நான். ஸோ இந்த சூழல்ல வந்து இந்த பிரச்சனை, இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட இன்னும் மேலும் பல முடிவுகள் எடுப்பதற்காக இன்னும் அதுக்கு நிறைய நேரம் தேவையாக இருப்பதால், நிறைய பேர் இன்னும் சந்திப்புகள் நிறைய நடக்க இருப்பதால் அதை பத்தி உடனடியாக அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் என்று இப்ப தற்சமயத்துக்கு நாங்கள் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் நேற்று டெல்லியில் போய் இறங்கியவுடன் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நான் வந்து அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கிறேன் என்று மட்டுமே சொன்னாரே தவிர தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து மத்திய அரசுக்கு நான் வந்து பெட்டிஷன் மனு கொடுக்க வந்திருக்கேன் அதை சொல்லவே இல்லை.
இன்னைக்கு காலையில வந்து சொல்றாரு. அது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அப்படி சொல்வாருன்ட்டு. ஏன்னா கூட்டணியை பத்தி அவர் இவ்வளவு சீக்கிரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மனு கொடுக்க வந்தவர் நேற்று காத்தாலே பத்திரிகையாளர்கிட்ட நான் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகள் சம்பந்தமா மனு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதையே அவர் நேற்று மார்னிங் சொல்லல, இன்னைக்கு மார்னிங் சொல்றாரு. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். கூட்டணியை பற்றி அவ்வளவு சீக்கிரம் விரைவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இன்னும் பல முடிவுகள், சின்ன சின்ன விஷயங்கள்ல பல முடிவுகள் எடுக்க வேண்டியிருப்பதனால அதை இன்னும் காலம் தாட்டி இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறதுனால இன்னும் சில மாதங்கள் கழித்து கூட அதை அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அடிப்படையா வந்து கூட்டணிக்கான அச்சாரம் போடப்பட்டு விட்டது என்பதுதான் நேற்று அமித்ஷா எடப்பாடி வெளிப்பாடா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஓகே சார், இப்போ நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு 3 வாகனத்தில் மாறி மாறி வந்து போயிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் கூட்டணி பற்றியெல்லாம் பேசலை, மக்கள் பிரச்சனையை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? எதுக்கு இந்த பொதுவெளியில் எல்லாமே பண்ணாமல் மறைமுகமாக எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க? அதை பற்றி உங்களோட பார்வை என்ன சொல்லுங்க. அது நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் இன்னும் முடிவெடுக்காது இருந்திருக்கலாம். உதாரணமாக அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியை நீடிக்கணுமா வேண்டாமா, அதே மாதிரி ஓபிஎஸ் நீங்க சேர்த்து ஒன்றுபட்ட அதிமுக வாங்கன்னு அமித்ஷா சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால இந்த முடிவுகள், அது மாதிரி அது சீட்டு பங்கேற்பு, அதே மாதிரி எடப்பாடியை வந்து சிஎம் கேண்டிடேட்டா ஒப்புக்கொள்வது, என்டிஏவோட சிஎம் கேண்டிடேட்டா, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறதுனால அந்த முடிவுகள்லாம் காலப்போக்கில் வெவ்வேறு மீட்டிங்ல மற்ற பாஜக முக்கியஸ்தரோட பேசிதான் அதை எடுக்க முடியும். ஸோ ஓவராலா இப்ப அமித்ஷாவோட பேசுற போது ஒரு கூட்டணி என்பது முடிவாகி இருக்கிறதே தவிர அடிப்படையா வேறு சில விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறதுனால இப்ப அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருப்பாங்க. ஆனா வந்து இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன நடந்திருக்குன்னு அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வந்திருக்கிறது. கூட்டணிக்கான ஒரு அச்சாரத்தை போட்டுவிட்டார்கள் என்பதுதான் நேற்று நடந்த சந்திப்பின் விளைவாக நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா நேரலையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.